அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 நிமிடம் மதர்சா பாகம் 55. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க. இஸ்லாமிய வரலாறு யாஜூஜ் மாஜூஜ். புனித குர்ஆனில் கஹ்ஃப் என்னும் அத்தியாயத்தில் யாஜூஜ் மாஜூஜ் பற்றி கூறப்பட்டுள்ளது. இவர்கள் சாதாரண மனிதர்களைப் போன்றே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியை சார்ந்தவர்கள் ஆவார். போர்க்குணம் கொண்ட இவர்கள் பிறர் சமுதாயத்தாரை தாக்குதல், அவர்களின் வீடுகளை கொளுத்துதல், கொலை என அட்டகாசம் செய்தனர். இவர்களை ஒடுக்குவதற்காக துர்கர்னை என்ற அரசர் வலுவான ஒரு சுவரை எழுப்பினார். அல்லாஹ்வின் ஆற்றல். உதடு. அல்லாஹு தாலா நமக்கு மென்மையான 2 உதடுகளை வழங்கியுள்ளான். அதன் அசைவு நாம் பேசுவதற்கு உதவியாக இருக்கிறது. இதன் மூலம் சூட்டையும் குளிர்ச்சியையும் உணர முடிகிறது. இது மூடி இருக்கும்போது வாய் பாதுகாப்பு பெறுகிறது. இந்த உதடுகள் இல்லாதிருந்தால் வாய்க்குள் தூசி, கொசு, ஈ முதலிய புகுந்து விதவிதமான நோய்கள் உருவாகும். மேலும் மனிதனின் தோற்றம் அகோரமாக இருக்கும். அல்லாஹு தாலா கூறும்போது நாம் மனிதனுக்கு நாவையும் 2 உதடுகளையும் படைத்துள்ளோம் என்று கூறுகிறான். ஒரு ஃபரலை பற்றி. வாரிசுகளுக்கு பாகப்பிரிவினை. வாரிசுகளுக்கான சொத்தை அல்லாஹ்வின் வேத சட்டப்படி உரியவர்களின் மத்தியில் பாகப்பிரிவினை செய்யுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு சுன்னத்தை பற்றி. அன்பளிப்பை ஏற்றல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பளிப்பை ஏற்றுக்கொள்வார்கள், மேலும் அதற்கு பகரமாக தாமும் அன்பளிப்பை தருவார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இது புகாரில இடம்பெற்றிருக்கு. ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. துன்பத்தில் பொறுமை. முஸ்லிம்களுக்கு ஏற்படுகின்ற களைப்பு, வியாதி, துன்பம், துயரம், துக்கம், மேலும் காலில் ஒரு முள் தேய்த்தல் கூட அதற்கு பகரமாக அல்லாஹு தாலா அவர்களின் பாவத்தை மன்னித்து விடுகிறான். இந்த ஹதீஸ் புகாரில இடம்பெற்றிருக்கு. ஒரு பாவத்தை பற்றி. காரணமின்றி தலா கோருதல். தக்க காரணமின்றி ஒரு பெண் தன் கணவரிடம் விவாக விலக்கு கோரினால் அவளுக்கு சொர்க்கத்தின் நறுமணம் ஹராமாக்கப்படும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உலகத்தை பற்றி. உலக செல்வம் சோதனையே. ஒவ்வொரு உம்ம சமுதாயத்திற்கும் ஒரு சோதனை இருக்கிறது. நமது உம்ம சமுதாயத்திற்கு சோதனை செல்வமாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மறுமையை பற்றி. மறுமையின் பயங்கரம். குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், மாபெரும் நிகழ்ச்சியான இறுதி நாள் ஏற்பட்டால் அந்நிகழ்ச்சியை பொய்யாக்குவது எதுவுமில்லை. அது தீயோரை தாழ்த்திவிடும், நல்லோரை உயர்த்திவிடும். பூமி பலமாக நடுங்கும் போது, இன்னும் மலைகள் தூள் தூளாக ஆக்கும்போது, பின்னர் அது மலைகள் பரப்பட்ட புழுதியாக ஆகிவிடும். குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்கள். இன்னும் உங்கள் கைகளாலேயே உங்கள் அழிவை பக்கம் கொண்டு செல்லாதீர்கள். இன்னும் நன்மை செய்யுங்கள். நிச்சயம் அல்லாஹ் நன்மை செய்வோரை நேசிக்கிறான்.